வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதான் கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதான். வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதான் கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதான். ஆழமரம் வந்தாச்சே பந்தலும் போட்டாச்சே சொந்த பந்தம் சேர்ந்தாச்சே பந்திய போரு. எல்லாருக்கும் வணக்கம். இதுல ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு எனக்கு. நான் வந்து ஹீரோவாய் ஜெயிக்கும் போது எவ்வளவு பதட்டமா இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு பாலா ஜெயிச்சிருக்கான், பெருசா ஜெயிச்சிருக்கான். ஒவ்வொரு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன படம் வந்து சூப்பரா இருக்குன்னு ஒரு சிலர் வந்து பிரஸ் மீட் வரதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்னப்பா அவன் தம்பி படம் பெரிய ஹிட்டாம என்ன எல்லாமே சைலண்டா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல். நான் வந்து ஒரு டிவி ஷோல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டாரு. நிஜமா ஹீரோ ஆகணுமா காமெடி பண்றேன்னு கேட்டேன். இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பி ஹீரோ ஆகணும்னு சொல்றதோ இல்ல தம்பி வந்து நான் ஹீரோ ஆகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்த படத்தை நான் தியேட்டர்ல மக்கள் உட்காந்து பார்த்தேன். பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க, பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க. ஸோ மக்களே வந்து பாலா ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு டேரக்டர், ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் 20 minutes பிரமாதமா பண்ணிட்டாங்க. டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படின்லாம் இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண அப்படி இல்ல உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கஷ்டம் இருக்குல்ல, டேஸ்டிங்க சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான ஆஃப்டர் அந்த 20 minutes அவர் சொல்லக்கூடாது, படம் போய் பார்க்கணும். அந்த 20 minutes வந்து அவ்வளவு படமா இருக்கு. யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி, ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டார், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க வேணா சார் நான் பண்றேன்னு சொன்னேன். ப்ரொடியூசர் வாங்க சார், தேங்க்யூ சார் தம்பி பாலாக்கு இவ்வளவு பெரிய படம் கொடுத்ததுக்கு. நல்ல செலவு பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப ஏன்னா ஒரு சில படம் எல்லாம் சுத்திடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு. நிறைய செலவு பண்ணிருக்காங்க பல படத்துக்கு. அவர் வந்து மென்மேலும் இன்னும் நிறைய இது எல்லாத்தையும் தாண்டி பாலா ஜெயிச்சது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா நல்லா இருந்தா நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்லை. இப்போ நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம ஒரு இத்தனை குழந்தைங்களை வளர்த்து இத்தனை மாற்றுத்திறனாளி உருவாக்கி இவ்வளோ ஓப்பனர் சர்ஜரி பண்ணி நம்மளால உருவான மாதிரி இப்போ வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவரால் நிறைய குடும்பம் வாழணும்னு இருக்கு. ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை, ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆவாரு. தம்பி இந்த பொசிஷன்ல வந்து நிற்கிறதா ஸோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சூப்பர்ண்ணா மிகப்பெரிய வெற்றி படம். காமெடி செமையா பண்ணிட்டாங்க, சூப்பரா பண்ணாரு காமெடி. எல்லா சீனும் ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணீங்க. இந்த மனசுதான் காரணம் பாலாவைங்க கூப்பிட்டு பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் பண்ணீங்க. ஹீரோனி ஒரே ஷாட் ஒரு ஷாட் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவ்வளவு லென்த்தி ஷாட், அது எமோஷனல் சீன் வந்து தியேட்டர் ஹோல்ட் ஆகுறது ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு படம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். டோட்டல் எல்லா டீமுக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட் சூப்பர். மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு சீனும் வந்து வாங்க சார், 2 பேரும் மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதம். ஏன்னா அந்த ஒவ்வொரு சீன் பாலா வந்து அழுதுட்டு ஒரு சீன் ஆடுவா போல, அது ஃபர்ஸ்ட் நல்லா ரிதம் போட்டுட்டு அப்புறம் அந்த சைலண்ட் எடுத்துட்டு ஒரு இடத்துல மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு தம்பி வந்து டைரக்டர் கட்டி பிடிச்சி அழுதா போனார். ரொம்ப பிரமாதமா படம் பண்ணேன், அப்பவே ஃபீல் ஆச்சு. சூப்பர் படம். டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே. நான் நினைச்ச கனவு வந்து நிறைவேறிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து பெரிய லெவல்ல படம் இருக்கு. சாயங்காலம் கண் கலங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்
சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க. எந்த படம்? ஏன் படமா? இந்த படத்துல பல ஹீரோவா அறிவிச்சீங்க. அதான் நடந்துருச்சு. சொல்லுங்க. ரொம்ப நன்றி. வீட்டுல சொன்ன மாதிரிதான், நீங்க யாருமே இல்லாம நான் கிடையாது. நார்மலா வந்து ஆயிரம் பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சது வந்து அவ்வளோ ஏன் இவ்வளவு அமௌண்ட் ஆகணும் அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டேன். 2 நாளா அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. திடீர்னு தேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓபன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டர்ல போன் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு போன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தேட்டர்ல நானே கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து சைக்கிள்ல வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் 50 பைசா ஒரு போஸ்ட் ஓட்டின பையன் சார். இவன் வந்து காரைக்கால்ல இருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார். நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கோம். சரியா அண்ணே, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்ண்ணே. ஏன்னா வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, சத்தியமா புரியல. செலவு பண்றாங்க. இந்த காசை வந்து கை செஞ்சு 4 பேர் நல்லது பண்றதுக்குள்ள செலவு பண்ணுங்க. எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவுல 2 அடி அடிச்சு போன வாங்கிக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. சப்போர்ட்டை மறக்கவே மாட்டேன். ரொம்ப இடத்துல தெரியல. நான் வந்து இந்த படம் முடிஞ்சு வெளில ஆடியன்ஸ் போட நான் ஆசை. ஏன்னா நான் அந்த கமலா தேட்டர்ல கிட்டத்தட்ட தெரியும், நான் நிறைய படம் வந்து இங்க பாத்துருக்கிறேன். என்னுடைய முக்கால்வாசி ஜேர்னி வந்து இந்த தேட்டர்ல இருந்திருக்கு. நிறைய படம் பத்தி ஷோலாம் உட்காந்து பாத்துருக்கிறேன், ஸ்கிரீன்ல உட்காந்து பாத்துருக்கிறேன். எப்படி சொல்றது, இதெல்லாம் எனக்கு கனவா என்னன்னு தெரியல. சரி படம் நடிக்கிறோம், ஓகே அது பண்ணி முடிச்சிட்டோம். அண்ணன் ஒரு வார்த்தை மாதிரி டிவியில சொன்னாரு, ஹீரோ வாக்குறேன் அப்படின்னா நாங்க கதை சொன்னாங்க, என்ன பிடிச்சிருக்கு படம் பண்ணிட்டோம். படம் பண்ணி இந்த 3 நாளுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து நான் சாதாரண ராமன் தானே, இவரு ஒரு சாதாரண டேரக்டர், ஒரு புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்து வந்து கமலா தேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போதே வந்து உலகமா அப்படின்னு தான் எல்லாருமே கலாச்சாரம் கலாச்சாரம். பட் அதுவே வந்து இந்த விஷயத்த வந்து வரோம் போஸ்டர்ஸ் வைக்க விடாம, தேட்டர்ல பேனர் படம் ஓடுனே பேனர் வைக்க முடியாம இவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவ்வளவு கஷ்டம்லாம் தாண்டி வந்து இந்த படம் அது டிக்கெட் புக் பண்ணல. சரி முதல்ல நம்ம யாருக்கும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோன் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லு படம் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. அது அப்படின்னு சொல்லிட்டா நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் நீங்க வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளவு வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம இது இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாரம்பரிய நன்றிகள். அதெல்லாம் தாண்டி என் மேல ஒருத்தர் வந்து ஆரம்பத்துல நம்பிக்கை வச்சாரு. நீ ஹீரோ ஆகலாம்டா, அதனால முடியும்டா, நீ ஹீரோடா 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 ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கே கான்பிடன்ட் இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன அப்படி சொல்லிட்டே இருப்பேன். பட் இன்னைக்கு நான் காரணம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ரோட்ல சுத்தி இந்த சாதாரண பையன் நீங்க வந்து சொல்றது எப்படி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் காந்தி கண்ணாடி படத்துக்கு சப்போர்ட் பண்ணது. மாஸ்டர் எங்க பேச்சுக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவரோட உடை மட்டும் வெளில கிடையாது, மனசு எப்பவுமே வெளிலதான். இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு மாஸ்டர் எப்பவுமே மாஸ்டர் தான் குரு. இன்னைக்கு செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் பண்றது. செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே. ஸோ குரு வந்து சிஷ்யனை பார்த்து வாழ்த்த வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் இருக்கு, டான்ஸ் கத்துக்கிறது, லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு பாரு. ஆனா மற்றவங்க உதவி செய்யறதுக்கு வந்து ஒரு ஸ்கூல்னு இல்ல. எங்களுக்கு ஸ்கூலா இருக்கிறது வந்து மாஸ்டர் தான். அது ஹெட் மாஸ்டரா பாலானா இருக்காரு. ஸோ வந்து பாலானா பார்க்கதான் இவ்வளவு எளிமையா இருக்காரு. ரொம்ப வலிமையான மனிதர் பாலானா. எத்தனை பேருக்கு அத்தனை பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு ஆம்புலன்ஸா இருக்கட்டும். அவர் வாங்கின ஒரு வீடை வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. பாலானா சொன்னாங்க, நான் 11 வருஷமா கமலால படம் பாக்குறேன். 11 வருஷமா நான் பாக்குறேன். பாலானா ஒரு ஆல்டோ கார் வச்சிருக்காங்க. ஆல்டோ கார்ல வந்து தான் படம் பார்த்துட்டு போவாங்க. இன்னமும் அவங்க கார் மாத்தணும்னு ஆசைப்படல. மத்தவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுல உயிரை காப்பாற்றணும் தான் பாலானா ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் நிச்சயமா ஜெயிக்கணும். படம் ஓப்பனிங் ஆனோடனே வந்து லாஸ்டா பாலானா கால் பண்ணி டிக்கெட் வச்சணும், உங்க அப்படி டிக்கெட் இல்ல அப்படின்ற பாலானா இல்ல அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா படத்துக்கு தொடர்ந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. நீங்க நான் இப்படி படம் பண்ணிக்கிறேன், அதுக்கு இதுதான் காரணம். கூட்டம் வந்து இன்ஸ்பிரேஷன் இதுதான். நன்றி. வந்து மாசத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி சார்.
ஏன்னா இன்னைக்கு உதவி பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா உதவி பண்றாங்க போது அந்த உதவி பண்றவங்களுக்கே உதவி பண்ணணும்னு நினைச்ச ஒரே ஆள் யாருன்னா மாஸ்டர் மட்டும்தான். மாஸ்டர் கிடையாது, ஹீரோ கிடையாது, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அதை தாண்டி பர்சனாலிட்டியோட எத்தனை ஹீரோ மாஸ்டர்கிட்டே அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்துட்டு பாலா ப்ரொடியூஸ் பண்ணி தம்பி நீ ஹீரோவா அதாவது எத்தனை பேர் தெரியாது. எனக்கு தெரியும் எப்ப ஹீரோ பண்ண போற அதே கேட்டியா, எப்ப பண்ற, யாரா இருக்காங்களா இல்லையா, நான் பண்றேன் மாஸ்டர் தான் பண்ற மாதிரி இருந்தது. இல்லையா இதை மாத்து அதை மாத்துன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட இவ்வளவு கேர் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாரு. அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்றது எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல்லாம் மாஸ்டர் தான். ஏன்னா பாலா உதவி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணாங்கன்னா பாலா வந்து அப்படியே விட்டுலாம். ஆனா ஒரு பாத்ரூம் திறக்கிறானா அந்த இடத்துல வந்துட்டு மாஸ்டர் போய் தந்துட்டான். ஆனா அந்த பையன் எது பண்றான் அவனை கூப்பிட்டு அவன் கையால திறந்தாரு. ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் அவனை கூப்பிடா அவனை பண்ணாரு. எல்லாமே அந்த ப்ரொமோட் பண்ண பாத்துப்பாங்க. அவங்க உண்மையா நிறைய பண்ணிருக்காரு. அதனாலதான் யாரும் எது சொன்னாலும் கவலைப்படாதா, நீ உண்மையா பண்ற, அது ஒரு வழி எனக்கு தெரியும், என்ன தெரியும் சொல்லிட்டாங்க. அதனால நீ வா உன் கையால பண்ண நல்லது பண்ண உன் கையால பண்ண சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவனை வர வச்சு அவரு கையால கொடுத்தாரு. அது மிகப்பெரிய விஷயம். அது வந்துட்டு பாலா எதிர்பார்க்கவே இல்லாது என்ன பண்ண போற இந்த மாசம் அந்த ஸ்மார்ட் 5 லட்சம் ரூபாய் அந்த ஸ்மார்ட்டே கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. மாசம் மிகப்பெரிய ஒரு நன்றி மாசம் கீழே வாங்கிக்கிறீங்க. அதான் ஷெரீப் அவருக்கு மிகப்பெரிய அவ்வளவு ஒரு உழைப்பு இந்த மாசத்துக்கு அவ்வளவு ஒரு உழைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா எல்லாத்துக்குமே எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணி கிடையாது. சிரிச்சு எது பண்ணலாம் சொன்ன ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஜெயிக்கிறேன். உண்மையாவே ஜெயிக்கிறேன். அந்த ஒரு நல்ல மனசுதான் இன்னைக்கு படம் எல்லாம் வந்துட்டு மாஸ்டர் வந்து இன்னைக்கு இந்த சிறப்பிச்சாரு. எல்லாரும் அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலா படமா இருந்தது. அதுக்கப்புறம் ரிலீஸ் இப்போ இந்த மொமெண்ட்ல வந்து ஏன் படம் பேசுறாங்க. இது இனிமேல் மக்கள் படம். நீங்க கொண்டு போய் வேற மாதிரி சேர்த்துருவீங்க நான் பெருசா நம்புறேன். ரொம்ப நன்றி. நல்ல படம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நல்ல படம் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்க இமோஷனலா ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே படம் பாருங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ரொம்ப யங் டீம். இந்த டீம்ல வந்து நிறைய பேரோட ஜேர்னி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கணும். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இந்த படத்துல வந்து நாங்கள் ஒரு சாங் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஐடியா நான் இப்போ சொல்லிடலாம் நினைக்கிறேன். பிக் தேங்க்ஸ் யுவன் சங்கர் ராஜா சார். கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வந்து ஆடிருக்காரு. மக்கள் வந்து ஆன்லைன்ல கேட்கல, பட் அந்த பாட ரிலீஸ் பண்ணோம். அதோட வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி, நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு படத்துல 2 பேருமே இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ்ல பேசியிருக்காங்க. என்னால ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் any words to say. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பாலாக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு பிகினிங்கோ எனக்கும் இது இம்பார்ட்டன்டான மைல்ஸ்டோன் என் கரியர்ல. ஸோ எல்லாரும் படம் பாருங்க. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். சேர்ந்து ஒரு யங் டீம் ஃப்ரெஷ்ஷா யோசிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. ஆல்சோ வந்து இந்த மொமெண்ட்ல வந்து நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ சார் மட்டும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இல்லைன்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம் தேட்டர் வாங்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சக்திவேலன் சார். தேங்க்யூ சார். ஸோ ஆல்சோ வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ ஆல்சோ மாதிரி நீங்க பாத்துட்டீங்க. அப்புறம் எடிட்டர் சிவதீஸ்வரன் சார், அதாவது யூபி பாலாஜி ராஜா, அப்புறம் ஏபி விலை, அவர் வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட டீம் அசன் டைரக்டர் டீம் இது ஒரு எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு ரேகா மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் அபினே எல்லாருடைய உழைப்பு இது மனோஜ் பண்ணிட்டாரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்கா ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணிருக்கோம். திருப்பி ஏன் சொல்றேன்னா நல்ல படம் பண்ணிருக்கோம். இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல படங்கள் எங்களால பண்ண முடியும். நல்ல படம் எடுத்துருக்காங்க. நல்லபடியா உங்க வார்த்தையில